சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் பான் பிளாக் AI நிறுவனம் கூட்டணி அமைத்துள்ளதன் தொடக்க விழா. இந்நிகழ்ச்சி பான் பிளாக் நிறுவன இணை நிறுவனர் துரை அப்பாதுரை மற்றும் CSK அணியின் நிர்வாக இயக்குனர் KS விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. உலகளாவிய அளவில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளில் முன்னணி நிறுவனமாக திகழும் பான் பிளாக் இந்தியாவின் புகழ்பெற்ற கிரிக்கெட் அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளதாக பெருமையுடன் அறிவித்துள்ளது. இந்த சீசனில் பான் பிளாக் நிறுவனம் CSK அணியின் அதிகாரப்பூர்வ AI பங்குதாரராக செயல்பட உள்ளது. இந்த கூர்மையான மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் அடிப்படையிலான தீர்வுகள் மூலம் பல துறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பான் பிளாக் நிறுவனத்தின் பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டமாகும். கிரிக்கெட் உலகில் சர்வதேச அளவில் பெரும் ரசிகர் வட்டத்தை கொண்ட CSK அணியுடன் இணைந்து உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு புதுமையான மற்றும் ஆழமான விளையாட்டு அனுபவங்களை வழங்க பான் பிளாக் திட்டமிட்டுள்ளது. எந்த வகையில் யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த டேட்டா அனலிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. எப்படி நல்ல வகையில் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு we will try. ஸோ லைக் இப்போ வந்து பிளேயர்ஸோடைய பர்சனல்லேருந்து அவங்களோட ட்ரைனிங் பர்சனல் டைம்லேருந்து அவங்களோட டெவலப்மெண்ட் வரையும் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தும். ஆமாம், அது வந்து நாங்கள் முதல்ல மேட்ச் சிமுலேஷன் அண்ட் மேட்சை பற்றி முதல்ல பண்ணுவோம், அப்புறம் பிளேயர்ஸை பற்றி லேட்டர் வரணும். இந்த சீசன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம். ஜஸ்ட் பிகினிங்ன்ற மாதிரியா? ஆமாம், இந்த பிகினிங் அண்ட் ஓவர் தி இயர்ஸ் நிறையா இருக்கும். ஒரு தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா கூட அது ரொம்ப ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. விளையாட்டுத்துறையில் வந்து AI யூஸ் பண்ணணும்னா அது எப்படிலாம் பயன்படுத்தலாம்ன்றது இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க ஆரம்ப நிலையில் தான் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை. அப்படி பார்க்குறப்போ எப்படி எந்தெந்த விதத்தில் உபயோகிக்கலான்றது போக போக தான் அதுவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும், வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்துறதுல தயங்காமல் நம்ம பயன்படுத்தினோம்னா மேலும் மேலும் அது அந்த வாய்ப்புகளும் வளரும். ஸோ ஏஐன்றதே அப்படி தான், செயற்கை அறிவுன்றீங்க இல்லைங்களா? அதனால் அதுவும் தானாக வளர்ந்து எந்தெந்த விதத்தில் பயன்படுத்த முடியுன்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போதும் ஏஐ தான். சார், இந்த வருஷம் IPL சஞ்சு சாம்சனை ட்ரேடில் சென்னைக்கு கொண்டு வந்துட்டீங்க. சஞ்சு சாம்சன் தான் கீப்பர் பண்ணுவாரா இல்லை டோனி கண்டினியூ பண்ணுவாரா சார்? சரி, அந்த டிசிஷன்லாம் கேப்டன் ருத்ராஜ் எடுப்பார். அது வந்து டீம் காம்போசிஷன், அது யார் யாருக்கு என்ன ரோல் அதுங்கிறது ருத்ராஜ் அண்ட் ஃப்ளெமிங் டிசைட் பண்ணுவாங்க. இம்பேக்டில் கொண்டு வர மாதிரி ஒரு ஐடியா அதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நாங்கள் பார்ப்போம். கிரிக்கெட் வந்து ஃப்ளெமிங், ருத்ராஜ், they are the ones who will decide. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷனில் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த முறை யங் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. நாங்கள் 2018 எடுத்த போது டாட்ஸ் ஆர்மி நீங்கள் இப்போ பார்த்தோம். சரி, கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் சின்ன பசங்களை ஆட வைக்கலாம் அப்படிங்கிறதுல we have also started getting into the youngsters. But I think overall what we are looking at is that இந்த 2 யங்ஸ்டர் நாங்கள் எடுத்தவங்களும் 2-3 யங்ஸ்டர்ஸும் they have very good capacity to do well. We have identified them. We are hoping that they will do well. விசில் பற்றி ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறோமா? எது விசில் கூட அது வந்து இப்போ நான் பேசுகிறதா சார், நான் சொல்கிறது எப்படின்னா டீம் காம்போசிஷன் அது வந்து கேப்டன் அண்ட் கோச் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவர் எல்லா மேட்சும் ஆடுவாரா ஆட மாட்டாங்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடியாது. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் தலா எல்லா மேட்சும் ஆடணும்னு என்னோட ஆசை. பட் அதுதான் அவங்க பண்ணுவாங்களா தெரியும். சார், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும்போது ஸோ IPL அப்போ சென்னையோட ஹோம் கிரவுண்ட் நேஷனல் ராஞ்சிக்கு மாற்றதா ஒரு தகவல். இல்லை, அதெல்லாம் ரூமர்ஸ் தான், ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸில் தான் நானே பார்க்குறேன். எங்கள்கிட்ட BCCI ஒரு நாளும் கேட்டதில்லை. BCCI ஷெட்யூலே எப்படி போடுவாங்கன்னா தேர்தலோட டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்பப்போ ஷெட்யூல் பண்ணலாம் சென்னையில். ஏன்னா 2019 எலெக்ஷன்ஸ் போதும் நம்ம எல்லா 7 மேட்சுமே இங்கே தான் ஆடினோம், வெளியில் போய் ஆடலை. பட் நாங்கள் பேப்பரில் தான் பார்க்குறோம், நாங்கள் ராஞ்சியில் ஆட போகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சது இல்லை. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யார்கிட்டையுமே பேச மாட்டார். அவர் எப்போ ரிட்டையர் ஆகிறாங்கிறது அவருக்கு எப்போ தோன்றதோ அதுதான். இது வந்து ஒரு மிக முக்கியமான
உறவுங்க எங்களுக்கு சிஎஸ்கேன்றது. நாங்கள் வந்து வளர்கிற ஒரு கம்பெனிஸ், தமிழ்நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்ட, தமிழ்நாட்டிலேருந்து வளர்கிற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப கம்பெனி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து மாடு மேய்க்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெருமை எங்களுக்கு. தமிழ்நாட்டில் இன்னொரு மிகப்பெரிய பெருமைன்னா சிஎஸ்கே. ஸோ இந்த உறவு வந்து ரொம்ப எங்களுக்கு பெரிய எந்தெந்த விதத்தில் ஏஐ நம்ம கொண்டு வர முடியும், எந்தெந்த விதத்தில் இந்த பார்ட்னர்ஷிப் உபயோகமாகும், அதை பற்றி தான் இன்றைக்கி பேசணும். இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இது எங்களுக்கு முதல் படி, சிஎஸ்கேக்கு கிடையாது. இது வந்து இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான், அதை பற்றி தான் இந்த ஈவெண்ட்டே அதை பற்றி தான், இந்த நிகழ்ச்சி அதை பற்றி தான். இதை எப்படி நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வர போகிறோம், இதை எப்படி நாங்களும் வளர முடியும், எப்படி நாங்களும் பங்கேற்க முடியுங்கிற பற்றி தான் இந்த நிகழ்ச்சி. சிஎஸ்கேவே எவ்வளோ ஆர்வத்தோடு பண்ணுறது என்னென்னா, எங்களுக்கு இவங்க மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் தான் எங்களுக்கு முக்கியம். ஓவர் தி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி நல்லா வருங்கிறத நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.